வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ரெஜியா பேசுகிறேன். இது அரிச்சந்திர புராணம் எபிசோட் 8. அந்தணன் வடிவில் வந்த வெந்தணல். அரிச்சந்திரன் மேற்கொண்டு காட்டில் அலைந்து திரிய முடியாமல் மரத்தடையில் சோர்ந்து போய் உட்கார்ந்திருந்தான். அவனது கால்கள் நன்கு களைத்து போயிருந்தன. முந்தின நாளிரவே அன்ன ஆகாரம் ஏதும் இல்லாததால் பசியும் சோறும் அவனை மிகவும் வாட்டியது. அதனால் தனது நிலையை எண்ணி வருந்தியவனாய் மரத்தடியில் உட்கார்ந்திருந்த போது அந்த வழியே ஒரு மனிதர் சென்று கொண்டிருந்தார். யாருமற்ற காட்டில் ஆள் நடமாட்டத்தை பார்த்ததும் அவன் மனம் நிம்மதியடைந்தது. ஐயா பெரியவரே என்று குரல் கொடுத்தார். குரல் வந்த திசை நோக்கிய அந்த ஆள், என்னையா அழைத்தீர்கள் என்றவாறு ஹரிச்சந்திரனை நோக்கி வந்தார். ஹரிச்சந்திரன் அவரை கூர்ந்து கவனித்து அவர் ஒரு அந்தணர் என்பதை அறிந்து கொண்டார். ஆமாம் பெரியவரே, உங்களை தான் அழைத்தேன். நான் தான், இங்கே வாருங்கள் என்றதும் அவர் அருகில் வந்தார். வந்தவரிடம் தான் யார் என்பதையும், காட்டு பன்றியை துரத்தி கொண்டு வந்தவன் காட்டிற்குள்ளேயே வழி தெரியாமல் அலைந்து கொண்டு இங்கேயே கிடப்பதாகவும், அயோத்திக்கு வழி தெரியுமென்றால் வழிகாட்டி தமக்கு உதவுமாறும் கேட்டுக்கொண்டார். அரசே, கவலையை விடுங்கள். உங்களை போன்ற தர்ம சிந்தனையும் சத்திய கீர்த்திக்கும் உதவாமல் போனால் என் போன்றவர்கள் ஜென்மம் எடுத்தும் என்ன பயன்? நானே உங்களை பத்திரமாக அயோத்தி அரண்மனையிலேயே கொண்டு போய் சேர்த்து விடுகிறேன் என்றார் அந்தணர். அந்தணரே, இரவாகிவிட்டதே என்று கவலையோடு இருந்தேன். தக்க சமயத்தில் வந்து உதவுவதாக கூறியது என் மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. சரியான வழி காட்டுவேன் என்று கூறிய தாங்கள் என்னிடத்தில் தாங்கள் விரும்பும் எது வேண்டுமானாலும் கேளுங்கள், தயங்காமல் அளிக்கிறேன். நான் பலவித யாகங்களை நடத்தியவன். தாங்கள் கேட்பது பொன்னாயிருந்தாலும் பொருளாயிருந்தாலும் பூமியாயிருந்தாலும் தயக்கமின்றி தானமாக தந்திடுவேன் என்று உறுதிப்பட கூறினான் ஹரிச்சந்திரன். திரிசங்குவின் மைந்தனே, தங்களின் புகழையும் கீர்த்தியையும் பற்றி வசிஷ்டர் பலவாறாக கூறியிருக்கிறார். உன் போன்றவர்களின் நல்லாட்சியில் நாட்டு மக்கள் நலம் பல பெற்று வாழ்வதையும் நான் அறிவேன். அப்படிப்பட்ட மன்னனாகிய உனது கொடைத்தன்மையையும் பரந்த உள்ளத்தை பற்றியும் பெரிதும் சொல்லவும் வேண்டுமா என்ன? நானும் உன்னை போன்று கொடையில் சிறந்து ஒருவனை சந்திக்க வேண்டும் என்பது எனது நீண்ட நாளாக இருந்த ஆசை. அந்த ஆவலை பூர்த்தி செய்யும் சந்தர்ப்பம் என்றுதான் கிட்டியுள்ளது. என்ன அந்தணரே, உமக்கு ஏதாவது பிரச்சனைகளா? அவ்வாறு ஏதாவது இருப்பின் என்னிடம் தயங்காமல் தெரிவிக்கலாம். மன்னனிடம் சொல்லுவது பற்றி இனிமேலும் எனக்கு என்ன தயக்கம் என்றவாறு அவர் பேச்சை தொடர்ந்தார். மன்னா, எனது மகளுக்கு திருமணம் செய்யும் விதமாக அவளுக்கு நிச்சயதார்த்தம் செய்துவிட்டேன். ஆனால் அவளது திருமணத்தை நிறைவேற்றி வைக்க மேற்கொண்டு பணம் ஏதுமின்றி தவிக்கிறேன். இந்நிலையில் உங்களை சந்தித்தது மனதிற்கு மகிழ்ச்சியாகவும் நீங்கள் இந்த ஏழை அந்தணனுக்கு உதவுவீர்கள் என்ற நம்பிக்கையும் பிறந்துவிட்டது என்று அந்தணன் ஹரிச்சந்திரனை தலைமேல் தூக்கி வைத்து புகழ்ந்தான். அந்தணரே, உமது மகளின் திருமணம் பற்றி தாங்கள் சிறிதும் கவலைப்பட வேண்டாம். இக்கணம் முதல் உங்களின் மகளின் திருமணத்தை சிறப்பாக நடத்தி வைக்க வேண்டியது எனது பொறுப்பாகும். ஒரு ஏழை பெண்ணிற்கு திருமணம் செய்து வைப்பது என்பது எல்லா புண்ணியங்களிலும் மேலான புண்ணியம் என்பதை நான் அறிவேன். தாங்கள் இந்த காட்டிலிருந்து வெளியேற வழி சொல்லுங்கள். அதன் பிறகு தாங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் அயோத்தியில் அரண்மனைக்கு வந்து தாங்களுக்கு தேவையான பொருட்களை என்னிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம். இதை கேட்ட அந்தணர், இப்படித்தான் ஆபத்தில் சிக்கியுள்ள எவரும் இக்கட்டான நேரத்தில் வேண்டும் அளவிற்கு வாக்குறுதிகளை அள்ளி வீசுவார்கள். தன் தேவைகள் யாவும் முடிந்த பின்பு தாங்கள் அளித்த வாக்குறுதிகளை காற்றில் பறக்க விடுவார்கள் என்றார். அதை கேட்டதும் ஹரிச்சந்திரன், அந்தணரே, நான் தங்கள் எண்ணத்திற்கு மாறானவன். ஏனெனில் பலவித யாகங்கள் மூலம் நான் சொன்ன சொல் தவறாதவன் என்பதை பல சந்தர்ப்பங்களில் நிரூபித்து காட்டியுள்ளேன். மேலும் எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் பொய்யுரைக்கவே மாட்டேன் என்ற சூளுரை மேற்கொண்டுள்ளேன். இவற்றையெல்லாம் நான் இக்கட்டான சூழ்நிலையில் தான் உள்ளேன் என்பதற்காக கூறுகிறேன் என்று தாங்கள் எண்ணிவிட வேண்டாம். எப்பொழுதுமே யார் வந்து எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாத இயல்புடையவன் என்றார் ஹரிச்சந்தர். சரி மன்னா, உன்னை நான் முழுவதுமாக நம்புகிறேன். என்னோடு வா, காட்டிலிருந்து வெளியே செல்லும் வழியை காட்டுகிறேன். நீ பத்திரமாக ஊர் போய் சேர். நான் தக்க சமயத்தில் அயோத்திக்கு வந்து வேண்டியதை பெற்றுக்கொள்கிறேன் என்று அந்தணர் கூறினார். இருவரும் காட்டின் வழியே வெகு தூரம் நடந்தனர். சற்று தூரம் நடந்ததும் மன்னன் செல்ல வேண்டிய அரண்மனை தென்பட்டது. மன்னனை அந்தணன் அரண்மனை வரை கொண்டு விட்டுவிட்டு அவர் தன் வழியே நடந்தார். மன்னனை எங்கு தேடியும் காணாமல் போன படை வீரர்களும் சந்திரமதியும் மன்னனை கண்டதும் நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள். அதன் பின் கொஞ்ச நாட்களாகவே காட்டு பன்றிகள் தொந்தரவு ஏதுமில்லை. அது பற்றி செய்திகளும் வரவில்லை. ஆகவே மன்னனும் கவலை ஏதுமின்றி நீதி பரிபாலனம் செய்து வந்தான். மக்களும் எவ்வித கவலையுமின்றி ஹரிச்சந்திரனின் ஆட்சியில் நிம்மதியாக வாழ்ந்து வந்தார்கள். இருக்கையில் ஒரு நாள் அரசவையில் ஹரிச்சந்திரன் வழக்கொன்றினில் விசாரித்து கொண்டிருந்த போது அரண்மனை வாயில் காப்போன் ஹரிச்சந்திரனை வந்து உங்களை தேடி முதிய அந்தணர் ஒருவர் வந்திருப்பதாக சொன்னார். உடனே அவரை உள்ளே அனுமதிக்குமாறு ஹரிச்சந்திரன் காவலனுக்கு கட்டளையை பிறப்பித்தார்.
அரசனின் உத்தரவை ஏற்று உடனே அவரை உள்ளே அனுமதிக்குமாறு ஹரிச்சந்திரன் காவலனுக்கு கட்டளை பிறப்பித்தார். அரசனின் உத்தரவை ஏற்று வாயிற்காப்போனும் அவ்வாறே செய்தான். பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று. தொடர்ந்திருங்கள். நன்றி நேயர்களே, வணக்கம்.